அவர் வருவாரா எப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நேற்றே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கிளம்பி வந்திருக்க வேண்டியது. ஆனால் இங்கே வந்து அவ்வளோ க்ரௌடு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி அவங்களே சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் இன்றைக்கி வராதிங்க சார், ஸோ நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஏற்பாடெலாம் செய்கிறோம், நாளைக்கு வாங்கங்கிற மாதிரி சொன்னனால தான் சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து இன்றைக்கி வர வேண்டியாச்சு. சரிங்களா, அது ஒரு முக்கியமான விஷயம். சூப்பர் ஸ்டார் அவர்கள் கிட்டத்தட்ட நிறைய பேட்டியில் வந்து பேசிட்டாரு, தூத்துக்குடிலேருந்து பேட்டி கொடுத்துட்ருக்காரு. ஸோ அவர் சொல்கிற விஷயத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். அவருடைய உடல்நிலை மட்டும் சரியாக இருந்துச்சுன்னா விஜயகாந்த் அவர்கள் தமிழக அரசியலில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பார். பல மக்கள் அவரால் வந்து ரொம்பவே சரி நல்லா வாழ்ந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. அப்படி வந்து அரசியலில் அவருடைய பலம் நீண்டு இருந்துச்சு அப்படின்லாம் சொல்கிறாரு. ஸோ நல்லா இருப்பார்னு நினச்சேன். ஆனால் ரீசெண்டாக அந்த விஜயகாந்த் அவர்களுடைய அந்த வீடியோ ஒன்று பார்த்து எனக்கே வந்து நம்பிக்கை கம்மியாயிடுச்சு. ஸோ இது என்னுடைய மனசே வந்து தாங்க மாட்டிருக்கு, இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியலை அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் பல பேட்டிகளில் வந்து பேசியிருந்தார். நம்மளாலே தாங்க முடியல. நான் முன்னாடியே சொன்னேன், அவங்க 2 பேரும் வந்து நீண்ட கால நண்பர்கள் மாதிரி, நண்பர்கள்னு சொல்லிப்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு அண்ணன் தம்பிங்கிற மாதிரி வந்து ஒரு பாசம் இருக்கும். விஜயகாந்த் அவர்கள் எப்போவுமே ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணன் ரஜினி அண்ணன் அப்படின்னு கூப்பிட்டு தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு அண்ணன் தம்பி பாசம் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு விஜயகாந்த் அவர்கள் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு பாசம். நீங்களாம் பார்த்துருப்பீங்க, ஒரு 2 வருஷம் முன்னாடி இவரே போயிட்டு விஜயகாந்த் அவர்களுடைய வீட்டுக்கு போயிட்டு அவரோட கன்னத்தை அப்படியே வந்து தொட்டு தடவி விஜயகாந்த் அவர்கள் சிரிக்கிறதுலே தெரியும் அந்த பாசம், 2 நபர்களுக்கும் உள்ள பாசம். ஸோ அப்படிப்பட்டவங்க. ஸோ இப்போ ரஜினிகாந்த் அவர்களே சொல்கிறார், என் மனசே உடஞ்சி போயிடுச்சு, தாங்கிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் உடைந்து அழுத மாதிரி வந்து அஞ்சலி செலுத்திய அந்த காட்சிகள்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸோ விஜயகாந்த் அவர்கள் நாட்டிய சாதாரண ஆள் கிடையாது. அவருக்கு எவ்வளோ பெரிய ரசிகர்கள் தொண்டர்கள் இருக்காங்கங்கிறத நம்ம வந்து பார்த்தோம், அந்த கூட்டத்திலே தெரியும். அப்படி வந்து ஏற்றுக்க முடியல நம்மளாலேயுமேட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது ரஜினிகாந்த் அவர்கள் எப்படி அவரோட மனசு எப்படி ஏற்றுக்குங்கிறது நம்ம யோசிக்கணும். ஓகே, அவருடைய ஆத்மா வந்து சாந்தி அடைய சூப்பர் ஸ்டார் அவர்கள் வேண்டிக்கிறேன்னு சொன்ன மாதிரி நம்ம சேனல் சார்பாகவும் நம்ம வந்து வேண்டிக்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.